ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள டிப்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு தேங்காய் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் முழுவதும் ஒரு தேங்காய் மட்டும் போதுங்க உங்களோடது யூஸுக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் வாரத்துக்கு அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு 4-5 தேங்காய் எல்லாம் வாங்குவோம். அந்த மாதிரி அந்த மாதம் முழுவதும் நம்ம தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு அந்த தேங்காயோட கண் இருக்கிற பகுதி இல்லைன்னா அந்த குடுமி நம்ம இந்த மாதிரி நேராக வச்சுட்டோன்னா ரொம்ப காலத்துக்கு இல்லைன்னா ஒரு மாதம் வரைக்கும் கேடாகாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற தேங்காயோட குடுமி தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப கெட்டியான குடுமி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல சாஃப்டான பகுதி எடுத்துக்கோங்க. இதை வச்சு ரொம்பவே அருமையான யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. கட் பண்ணி ரெடி பண்ணி தேங்காவோட சாஃப்டான குடுமி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு குடுமி வச்சு என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையானது ஒரு மாஸ்க்கு தாங்க. உங்கள் கையில் மாஸ்க் இல்லைன்னா நீங்கள் தின்னான காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இப்போ மாஸ்கோட மேல் பகுதி நம்ம இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ண நம்மளோடது தேங்காய் நார் இல்லைன்னா குடுமி நாம் அதுக்குள்ளே போட்டுடலாம். நீங்கள் எடுக்கும்போது நல்ல சாஃப்டான குடுமி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், தேங்காயோட அந்த ஒரு குடுமி நாம் இந்த மாதிரி மாஸ்க்குள்ளே போட்டாச்சு. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை பயன்படுத்தும் போது அந்த தேங்காய் நார் வெளியில் வரக்கூடாது. அதுக்காக வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு ஊசி நூல் எடுத்து நல்லா ஒன்று கோர்த்து கரெக்டாக செட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் இது செட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதோட பின்னாடி பகுதி நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லைன்னா நீல வாக்குலேயோ நீங்கள் இது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்காதீங்க. வாரத்தில் ஒரு நாள் நம்ம அந்த ஸ்டிச்சை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் அந்த உள்ளே இருக்கிற தேங்காய் நாரை அப்படி இல்லைன்னா தேங்காய் குடுமி மாற்றிட்டு வேறு தேங்காய் குடுமி போட்டு நம்ம இதை பயன்படுத்துவோம். அதனால தான் இப்போ கரெக்டாக நான் இந்த மாதிரி தாங்க ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கரெக்டாக அந்த தேங்காய் நார் வெளியே வராதபடி கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லைனா இந்த மாதிரி நமக்கு கைக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள், தேங்காய் நாரும் மாஸ்க்கும் சேர்த்து நான் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அப்படி இல்லைன்னா பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் பயன்படுத்தும் போது கைக்கு அலர்ஜி அப்படி இல்லைன்னா கைக்கு ரொம்பவே வலி வர்றது அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க. அதோடவே நான் இங்கே தேங்காய் தாங்க நல்லா எரிச்சு கறியாட்டம் அதோட கொஞ்சம் லிக்விட் வாஷ் கூட சேர்த்து நான் பயன்படுத்துவேன் பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம். அது நம்மளோட ஸ்டீல் வெசல்ஸ் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ரெடி பண்ண மாஸ்க்குள்ளே தேங்காய் நார் போட்டு நம்ம ரெடி பண்ண நம்மளோட ஸ்க்ரப்பர் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா கை வலி இல்லாமல் எவ்வளோ ஸ்டீல் பாத்திரம் வேணாலும் நீங்கள் நொடியில் கழுவி எடுத்துடலாம். அதோடவே நான் இங்கே யூஸ் பண்ணுறது தேங்காய் எரிச்சு அந்த ஒரு கறியும் அதோடவே கொஞ்சம் லிக்விட் டிஷ் வாஷும் மிக்ஸ் பண்ணி தான். லிக்விட் டிஷ் வாஷ் அப்படி இல்லைன்னா பாத்திரம் கழுவுற சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி கைக்கு அலர்ஜி இருக்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் நல்லா எரிச்சு கறியாட்டம் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் சோப்பு, அதாவது பாத்திரம் கழுவுற சோப்பு நீங்கள் கிரேட் பண்ணி சேர்த்து கூட பயன்படுத்திக்கலாம். அதோடவே நம்ம தேங்காய் நார் ஸ்க்ரப்பரும் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களோட ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் கடையிலேருந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அதை மாதிரி பலான்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். உங்கள் கைக்கும் எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு கட் பண்ண வேண்டிய அப்படி இல்லைன்னா உடைக்க வேண்டிய தேங்காய் நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று திருப்பி எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு அந்த தேங்காய் அப்படியே நம்ம ஊறுறதுக்காக வச்சிடலாம். அப்போ அந்த தேங்காயோட ஓடு கொஞ்சம் ஊறி கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கிச்சனுக்கு புதுசாக இருக்கிற பெண்மணிகளுக்கு ரொம்பவே பயமுள்ள ஒரு விஷயம் தான் இந்த ஒரு தேங்காய் உடைக்கிறது. அவங்களுக்காக வேண்டி மட்டும் தாங்க இந்த ஒரு டிப்பு. இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு நூல் வச்சு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தேங்காயோட சென்டர் பகுதி நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கைக்கு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக சென்டர் பகுதி பார்த்து நம்ம இந்த மாதிரி இடிகள் யூஸ் பண்ணி தேங்காய் உடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், நூல் இருக்கிற அந்த ஒரு பகுதிக்கு மேலே கரெக்டாக அந்த ஒரு இடிகள் வச்சு இடித்து தேங்காய் கரெக்டாக நான் உடைச்சி எடுத்துட்டேன். கிச்சனுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிப்பு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தேங்காய் நம்ம இந்த மாதிரி உடைக்கும் போது அது நூல் சுற்றி உடைக்கும் போது கரெக்டாக ஈவனாக நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அதை லைவாகவே பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நான் இங்கே இந்த தேங்காயில் அரை மூடி தேங்காய் தான் இப்போ பயன்படுத்தி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்காக வேண்டிட்டு தேங்காயெல்லாம் நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா துருவிய தேங்காயும் பயன்படுத்திக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்துட்டேன். இப்போ சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று சுற்றி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றாமல், முதல்ல தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த மாதிரி ஒன்று சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய்க்கு நான் அரை கிளாஸ் சூடான தண்ணி, அதுவும் வெதுவாக சூடாக இருக்கிற தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒன்று சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ஈஸியாக அரை மூடி தேங்காய் வச்சு தேங்காய் பால், அதுவும் நல்ல திக்கான தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஒன்று ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த போது ஒரு பவுல் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் நமக்கு கிடைச்சாச்சு. இந்த ஒரு தேங்காய் பால் ஒரு வாரத்துக்காகத்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதை எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஐஸ் ட்ரேக்குள்ளே தாங்க நான் இந்த ஒரு தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஐஸ் ட்ரேக்குள்ளே போட்டு பயன்படுத்தும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவையான டைமில் காலையில் ஹரிபரியாக குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பி காலையில் ஹரிபரியாக அவங்களுக்கு குக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்து தனியாக அந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அந்த வாரம் முழுவதும் நமக்கு தேவைக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த ஐஸ் ட்ரே ஃபுல்லாக தேங்காய் பால் ஊற்றிட்டு நமக்கு மிச்சம் அந்த ஒரு பவுலில் 1/4 பவுல் அளவுக்கு இன்னும் தேங்காய் பால் இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள். நைட்டு தான் நான் ஐஸ் ட்ரேக்குள்ளே தேங்காய் பால் ஊற்றினேன். காலையில் பார்க்கும்போது கரெக்டாக என்னோட தேங்காய் பால் செட் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் நம்ம குழம்புல போட்டுட்டோன்னா, இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி நம்ம மீன் குழம்பு செய்யும்போது, நான்வெஜ் செய்யும்போது, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் குழம்பெல்லாம் செய்யும்போது எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்லா வெயிலாக இருக்கிற டைம்ன்றதுனால நம்ம ஃபேஸு நல்லா பளிச்சுன்னு நல்லா பொலிவோடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஐஸ் க்யூப் அதுவும் தேங்காய் பால் கலந்த இந்த ஒரு ஐஸ் க்யூப் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அவ்வளோ நல்லது. இன்னும் அரை மூடி தேங்காய் என்கிட்ட மிச்சம் இருக்குங்க. இந்த ஒரு அரை மூடி தேங்காய் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம தேங்காய் பால் புழிஞ்ச அந்த ஒரு தேங்காவும் நம்ம தூக்கி போடுறது கிடையாதுங்க. இதை நம்ம எடுத்து வைக்க போகிறோம். நம்ம பொரியல் எல்லாம் செய்யும்போது அதுலேயும் தேங்காய் போடுவோம், குழம்பெல்லாம் செய்யும்போது அதில் தேங்காய் போடுவோம். அதுக்கெல்லாம் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் எடுத்து வைக்கிற டைமில் இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த தேங்காய் சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் பிளாஸ்டிக் பவுலில் எல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக தேங்காய் கெட்டு போகும். இப்போ நாம அந்த ஒரு தேங்காய் பால் புழிஞ்ச தேங்காய், அதுவும் துருவன தேங்காய் மாதிரியே நாம இந்த ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு தேங்காய் யூஸ் பண்ணி நாம் நல்ல வறுத்த தேங்காயும் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக வேண்டிட்டு நாம் எடுத்து வச்ச அந்த ஒரு தேங்காய் பால் புழிஞ்ச அந்த தேங்காய் தான் எடுக்க போகிறேன். அதில் பாதி நான் எடுக்க போகிறேன். ஃப்ரைங் பேன் நல்லா ஒன்று சூடானதுக்கு அப்புறமேட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தேங்காய் இங்கே போட்டிருக்கேன். இந்த ஒரு வறுத்த தேங்காயும் நம்ம நிறைய பொரியலுக்கு, குழம்புக்கு எல்லாம் பயன்படுத்துவோம். அதுக்காக வேண்டிட்டு அதுவும் நம்ம கையோடவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோடவே நான் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கூட சேர்த்துட்டேன். லோ ஃப்ளேமில் போட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் போட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் போட்டு கரிச்சு எடுத்துட்டு அதோட டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால், அது மாதிரி துருவன தேங்காய், வறுத்த தேங்காய் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்காய், அதுவும் அரை மூடி தேங்காயிலே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வறுத்த தேங்காயும் அது கருவேப்பிலை போட்டு வறுத்த தேங்காய் நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தாங்க போட்டு வைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியிலே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. வாரக்கணக்கானாலும் கெட்டு போகாது. நம்ம தேவைப்படும் போது குழம்புலெல்லாம் போடுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். வெறும் அரை மூடி தேங்காய் வச்சு துருவன தேங்காய், அதாவது நம்ம பால் புழிஞ்ச அந்த ஒரு தேங்காய் துருவன தேங்காய் மாதிரி, அதோடவே வறுத்த தேங்காய், அதே போலவே நம்ம தேங்காய் பால், ஐஸ் க்யூப் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் நம்மக்கிட்ட அரை மூடி தேங்காய் பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டோன்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு ஒரு தேங்காவே தாராளமாகவே இருக்குங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.